அனைவருக்கும் வணக்கம். பாரிசாலனுடைய மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டத்தை வைரி தமிழ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. அதுல இந்த வீடியோ பாருங்க. தமிழ்நாட்டில் மக்களுடைய அதிகாரம் என்பது இந்த எஸ்ஐஆரால் பாதிக்கப்படும். இதை நீங்க படிப்படியா நம்ம அனலைஸ் பண்ணணும். இதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது ஒருமித்தமாக எதிர்க்கணும். பாரிசாலன் என்ன சொல்றாரு? எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தமிழருடைய ஓட்டை வந்து பறித்து வடமாநிலத்தவரில் தமிழ்நாட்டில் ஓட்டை வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வேலை. அதான் எஸ்ஐஆரில் வந்து நடக்க போகுது. அதே மாதிரி தான் பீகாரில் வந்து எஸ்ஐஆர் வந்து நடத்தினாங்க. அதில் பல லட்சம் பேரோட ஓட்டு வந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களாம் 4% வந்து சுருங்கினாங்க பார்த்தீங்களா? திருப்பி வந்து பிஜேபி ஜெயிச்சு பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் இந்த எஸ்ஐஆர் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு பாரிசாலன். எஸ்ஐஆர் வந்து தமிழர்கள் பதிவு பண்ணாதீங்க, எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தமிழருக்கு எதிரானது, அது வந்து பதிவு பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய ஓட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறனால அவங்க சிறப்பு முகாமாக நடத்தி இதெல்லாம் வந்து பதிவு பண்ணுங்கிறாங்க. ஆனால் எஸ்ஐஆர் பதிவு பண்ணாதீங்கன்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி பாரிசாலன் பேசுகிறாரா? அந்த வீடியோ நம்ம வந்து போட முடியாது. இந்த சைடு அந்த படம் இருக்கும் பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு எஸ்ஐஆர் பதிவு பண்ணலாம் வேணாமான்னு சொல்லி ஏன்ட்ட கேட்குறீங்க? நீங்கள் பதிவு பண்ணால் பண்ணுங்கள், பண்ணாட்டினா போங்க, நான் வந்து பண்ண மாட்டேங்கிறாரு. நல்லா இந்த வார்த்தை கவனிங்க. நான் வந்து பண்ண மாட்டேன், எஸ்ஐஆர் அப்படிங்கிறதுல நான் வந்து பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஓட்டு தேவையில்ல, வாழ்க்கையே போச்சு, அப்புறம் என்ன ஓட்டு போனால் என்ன போட்டினா என்ன அப்படின்னு சொல்கிறார்ல. இந்த வீடியோவில் பதிவு பண்ணாதீங்கிறாரு. இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண மாட்டேன், நீ பதிவு பண்ணால் பதிவு பண்ணுங்கிறாரு. ஆனால் எண்ட் ஆஃப் த டே பாரிசாலன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஓட்டு வந்து பதிவு பண்ணுறார். பொள்ளாச்சி தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டை பதிவு பண்ணிட்டார். இன்றைக்கி வைரி தமிழ் அதை எடுத்து வந்து போட்டு விட்டார். முதல்ல எஸ்ஐஆர் வருதுல்ல, அந்த குறிப்பிட்ட டிசம்பருக்குள்ளே நினைக்கிறேன், அதுக்குள்ளே கொடுக்கணுன்னாங்கல்ல, அந்த நேரத்தில் இவர் பதிவு பண்ணல. அதுக்கப்புறம் அந்த திருப்பி ஒரு ஃபைனலாக திருப்பி ஒரு 2 மாதம் ஏதோ டைம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதில் வந்து பதிவு பண்ணிட்டார். அப்போ பாரிசாலன் என்ன பண்ணுறாரு, மற்றவங்கள பூரா வந்து நீங்கள் எஸ்ஐஆரில் பதிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சீமான் அவர்களுக்கு எதிராக எஸ்ஐஆரை வச்சு அரசியல் பண்ணியிருக்காரு பாரிசாலன். ஏன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களாம் சொன்னாங்க எஸ்ஐஆர் பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் விஜய் அவர்கள் கூட வந்து எஸ்ஐஆர் எப்படி பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு ஒரு வீடியோ போட்டார். ஆனால் பாரிசாலன் வந்து எஸ்ஐஆர் பதிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னவர் அதுக்கப்புறம் தன்னுடைய ஓட்டை வந்து எஸ்ஐஆர் மூலம் பதிவு பண்ணியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய ஒரு பித்தலாட்ட வேலைன்னு பாருங்கள். பாரிசாலன் அப்படின்னாலே பித்தலாட்டக்காரர் அப்படிங்கிறது இப்போ வந்து வெளிப்படையாக தெரியுது. இப்போ நான் வந்து மொபைல் ஸ்டாண்டு இதாக வந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்து ஊரில் இருக்கேன். ஆனால் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னா, ஏதாவது ஒரு செய்தியை வந்து பாரிசாலன் ஏதாவது ஒரு விஷயத்தில் உண்மையாக இருக்காப்லையா? கிடையாது. எஸ்ஐஆர் அப்படிங்கிறத நம்மளும் தான் எதிர்த்தோம். ஆனால் வேறு வழி இல்லை, பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா எஸ்ஐஆரில் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கே ஓட்டு போகும். இப்போ வந்து பாரிசாலன் ஒரு என்ன பொள்ளாச்சி, ஆனால் அவர் எங்கே இருக்கார்? சென்னையில் இருக்கார். இப்போ என்னென்னா, சென்னையில் இருக்கீங்கன்னா நீ சென்னையில் இருக்க முகவரியில் தான் ஓட்டர் ஐடி பாரிசாலன் வந்து இது பண்ணணும். பொள்ளாச்சியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எஸ்ஐஆரில் நீக்கிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கவங்கள பாரிசாலன் என்ன பண்ணுறாரு, பொள்ளாச்சிக்கு போய் அவர் வந்து கொடுத்துட்டு வந்தார். ஆனால் அவர் இருக்கிறது எங்கே? சென்னை. ஆனால் பொள்ளாச்சியில் போய் தன்னுடைய எஸ்ஐஆரில் வந்து இவருடைய ஆதார் அட்டை, இவருடைய என்ன முகவரி, இவங்க அப்பா வந்து யார், இவங்க அப்பாவுடைய அப்பா வந்து யார், தாத்தா யார், பேரன் யார், இவங்க ஊர் என்ன, எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துட்டு மனசை என்ன பண்ணுறாரு, எஸ்ஐஆர் ஃபுல்லாக பண்ணிட்டார். ஏண்டா மேடையில் ஒன்று பேசுகிறீங்க, எஸ்ஐஆர் பதிவு பண்ணாதீங்க, நான் பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆனால் எஸ்ஐஆர் எப்படி பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இணையத்தில் எல்லாருமே வந்து கேட்டுருக்குறாங்க. இந்த செய்தியை வந்து அதிகமாக கடத்துங்க. மெயினாக பாரிசாலனுடைய பித்தலாட்டத்தில் பல வகையை நம்ம வந்து தோலை உரிச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா விஜய் அவர்களை வந்து முதல்ல எதிர்த்தார் பாரிசாலன், இலும்புநாட்டி அப்படின்னாரு. அப்புறம் கல ஹபீபி ஹபீபின்னு சொல்லி பாட்டு போட்டார். கழுமரம் வந்து அதில் இருக்குது, பியூட்டி சிவிட்டி ஈட்டின்னு இருக்குது. அந்த ஈட்டின்னா கழுமரத்தில் வந்து தமிழர்களை ஏற்ற வர்றாரு விஜய் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டேரக்டர் வந்து இறந்து போகிறாரு. அவர் ஒரு நல்ல டேரக்டர், அவர் இறந்து போகிறாரு. அவரை பேர் சொல்லி அவர் தான் விஜய் அவர்களை தமிழர்னு சொல்கிறாரு, அவர் ஒரு தமிழ் தேசிய டேரக்டரு, அந்த டேரக்டர் விஜய் வந்து தமிழன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி விஜய் தமிழராக மாற்றினார். ஃபஸ்ட்டு விஜய் அவர்களை வந்து அப்பா யார் அப்படிங்கிறது தெரியுதான், வேளாளர் அப்படின்னாரு. அம்மா வந்து செகண்டராபாத் ஹைதராபாத்லேருந்து வந்த தெலுங்கர்னு சொல்லி அவங்க வாயிலே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படிங்கிற மாதிரி தான் கலவை விமர்சனம் வந்து வந்துச்சு. 5ஆம் தலைமுறை சேனலில் அதை வெளியிட்டாங்க, 5ஆம் தமிழர் சங்கம் சேனலில் வெளியிட்டாங்க. விஜய் அவருடைய அப்பா வந்து தமிழர், அம்மா வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கர் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பாரிசாலன் அதுவரை இலுமினாட்டி விஜய் தமிழராக இருந்தால் கூட நான் வந்து அரசியலுக்கு வந்தால் எதிர்ப்பேன். ஏன்னா அவரால் மக்களுக்கு வந்து பாதிப்பு, அவர் வந்து கார்ப்பரேட் அரசியல் கைப்பாவையாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பேசினார்ல. பேசிவிட்டு திருப்பி பார்த்தா அப்படியே சீமான் அவர்களை ஏற்றுக்கிட்டு இருக்காரு. விஜய் அவர்களை தானே எதிர்க்கணும், விஜய் அவர்களை ஆதரிக்கிறார், முழுக்க விஜய் அவர்களை ஆதரிக்கிறாரு. என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சீமானை எதிர்த்தா விஜய் அவர்கள்ட்ட இருந்து கேஸ் வாங்கலாம், பால் மாடு, அதான் மெயின். விஜய் அவர்களை வந்து வச்சு பேசினோம்னா
நல்லா வியூஸ் போகும். விஜய் அவர்கள் ஒரு பால் மாடு, நான் வந்து பால் கறக்க போகிறேன் அப்படின்னாரு. அப்போ இதில் விஜய் அவர்களை இவர் ஆதரிக்கிறதுக்கும் சீமான் அவர்களை வந்து இவர் எதிர்க்கிறதுக்கும் இடையில இருக்க ஒரே புள்ளி என்ன, இவருடைய பித்தலாண்டா இவருடைய காசு பார்க்கக்கூடிய அரசியல். தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல்னு பேசிட்டு கடைசியில் காசு பார்க்குற அரசியலை பாரிசாலன் இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் சொல்கிறாரு. அதை வந்து முதல்ல எதிர்க்க வேண்டியது பாரிசாலன் தான். ஏன்னா தமிழர்களை இலவசம் கொடுத்து 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 இந்த திராவிட கட்சிகள் ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஆட்சி அதிகாரத்தில் வந்தோடனே தமிழர்களை என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுறாங்க. தமிழருக்கு எதிரான அரசியல் பண்ணுறாங்க. மெயினாக மலையை வந்து குடையிறாங்க, மண்ணை வந்து அள்ளி விற்கிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, டாஸ்மார்க்கில் வந்து கொள்ளையடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ அந்த ஊழல் அது எல்லாத்துக்கும் காரணம் என்னது, இலவசம். அந்த இலவசம் எதிர்க்கணும் தானே பாரிசாலன். ஆனால் விஜய் அவர்கள் அந்த இலவசத்தை கொடுத்துட்டாரு, அந்த இலவசம் அறிவிச்சிட்டாருன்னா எதிர்க்கிறது தானே பாரிசாலன். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிங்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. விஜய் அவர்கள் வந்து இலவசத்தை அறிவித்ததுக்கு பாரிசாலன் எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறாரு. அப்போ எல்லா இடத்துலையும் எவ்வளோ கேவலமான ஜென்மமாக இருக்கார் பாரிசாலன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல இப்போயும் இந்த ஒரு விஷயம் வந்து சிக்கியிருக்கு. அப்போது நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும், பாரிசாலனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். எவ்வளோ வந்து பாரிசாலனை தமிழ் தேசியவாதிகள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கூட முருகனை வந்து இழிவுபடுத்தி மைக்கேல் அப்படிங்கிறவன் வந்து எழுதுனான். அதுக்கு ட்விட்டரில் மட்டும் ஒரு வன்மை கண்டனம் அப்படிங்கிறாரு. ஆனால் வீடியோ போடல. சீமான் அவர் எல்ஐகே படத்தில் நடிச்சிட்டார் அப்படின்னா சம்பந்தம் இல்லாமல் விமர்சனம் வைப்பார் இந்த பாரிசாலன். ஒன்றும் இல்லை, எல்ஐகே படத்தில் ஆனால் சீமான் அவர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து, ரெண்டாவது நல்ல கதையை, அந்த கதையில் கருவே சீமான் அவர்கள் தான். ஒருத்தன் வந்து இந்த டெக்னாலஜியால் வந்து எப்படி அழிகிறா, அதே டெக்னாலஜியால் பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்குற மாதிரி. அப்போது அந்த இடத்துல சீமான் அவர்கள் பேசுகிற தற்சார்பு அரசியல் வந்துடுது. அந்த தற்சார்பு அரசியலை நோக்கி திருப்பி தமிழர்கள் வரணும் அப்படிங்கிறது குறித்து சீமான் அவர்கள் அந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து கதாபாத்திரம் நடிச்சிருப்பார். ஆனால் இவர் வச்சுட்டு பாரிசாலன் என்ன சொன்னார், அதில் வந்து ஊன்னு ஒரு சவுண்டு வருது. அப்போ சீமான் அவர்களை இழிவுபடுத்துகிறாங்க. சீமான் அவர்கள் இழிவுபடுத்தினா என்ன, தமிழ் தேசிய அரசியல் இழிவுபடுத்தின மாதிரி. அப்போ சீமான் வந்து தமிழ் தேசிய அரசியலை இழிவுபடுத்துகிற கும்பலோட சேர்ந்துட்டு வேலை செய்கிறாரு. சீமானுக்கு வந்து அப்படி எதிர்த்து பண்ணுறது. ஏன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா இவர் உதயநிதி ஸ்டாலினோட மகன் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வன்மத்தை வந்து கக்கிட்டு இருந்தார் பாரிசாலன். இப்போ இந்த வன்மத்தையெல்லாம் கக்குனார்ல, இந்த வன்மத்தில் 1% கூட விஜய்க்கு வந்து கக்கலை. அதுதான் நம்ம இப்போ வந்து நம்மளை வந்து பேச வைக்குது. எல்லாத்தையும் விட ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்தவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மத அரசியலை கையில், நுண்ணிய மத அரசியலை வந்து கையில் எடுக்கிறாரு. பெரம்பலூர்லையும் திருச்சி கிழக்க நிற்கிறாரு. அது ஏன் அப்படின்னு பாரிசாலனே பேசுகிறாரு. விஜய் மத அரசியல் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறத பேசுகிறாரு. ஆனால் சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் மத அரசியலுக்காக இதுவரையும் வந்து விஜய்னு போட்டவர் அரசியலுக்காக ஜோசப் விஜய்னு போடுறாருன்னு பேசின உடனே, அப்போ உங்கள் கட்சியை சேர்ந்த வெற்றி தமிழர் வந்து கிறிஸ்தவர் தானே. இவரே சொல்கிறாரு விஜய் மத அரசியலுக்காக தான் திருச்சியிலையும் இந்த பெரம்பலூர் நிற்கிறார், ஏன்னா கிறிஸ்தவர் அதிகம் வெள்ளாள அதிகம் சொல்லி பாரிசாலனே சொன்னவர். அதே கருத்தை சீமான் அவர்கள் சொன்ன உடனே சீமான் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறனால பெரம்பலூர் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் வெற்றி தமிழனே கிறிஸ்தவர் அப்படின்னாரு. அப்போ தொடர்ந்து பாரிசாலன் பித்தலாட்ட அரசியல் பண்ணிட்டு வராரு, காசுக்கா அரசியல் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற செய்தி இப்போ வந்து அம்பலமாக இருக்குது. அதில் எஸ்ஐஆர் குறித்து பாரிசாலன் சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்று. நான் வந்து ஓட்டுக்கு பதிவு பண்ண மாட்டேன், எஸ்ஐஆர் பதிவு பண்ண மாட்டேன்னு சொன்ன பாரிசாலன் எஸ்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்து வெளியே வந்திருக்குது. இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.